செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆற்காடு அருகே வீட்டில் தனியாக வசித்த 60 வயது மூதாட்டியை துணியால் வாயை பொத்தி தலைக்கேறிய கஞ்சா போதையில் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியை சேர்ந்த 60 வயது மூதாட்டி இவர் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டதால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள கிராமத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூதாட்டி வீட்டுக்கு தலைக்கேறிய கஞ்சா போதையுடன் வந்த இளைஞர் மூதாட்டியின் வீட்டின் கதவை தட்டியுள்ளார். அப்பொழுது மூதாட்டி கதவை திறந்தவுடன் அவரது வாயை பொத்தி உள்ளே தள்ளி கதவை மூடிக்கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்ததோடு இதை பற்றி வெளியே கூறினால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மூதாட்டியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து ஆற்காடு தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மூதாட்டியிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு அவரை வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த ஆற்காடு அடுத்த அத்திதாங்கல் கிராமத்தை சேர்ந்த தக்ஷணாமூர்த்தி 23 வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தக்ஷணாமூர்த்தியை பிடித்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கனகராஜ் தலைமையில் விசாரணை நடத்திய பின்னர் இளைஞரை ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் பலாத்காரம் செய்த தக்ஷணாமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். 60 வயது மூதாட்டி என்றும் பாராமல் கஞ்சா போதையில் 23 வயது இளைஞர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் ஆற்காடு பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக டான் மேத்தா.